முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 280க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு தமிழக அரசின் சார்பில் சீர்வரிசைகள் வழங்கப்பட்டன. தாயுள்ளத்துடன் தாய் வீட்டு சீதனமாய் சீர்வரிசைகளை வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு கர்ப்பிணி பெண்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். வேலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் சார்பில் சத்துவாச்சாரியில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேலூரைச் சேர்ந்த 160 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 120 கர்ப்பிணி பெண்கள் என மொத்தம் 280 கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் முனைவர் ரா நந்தகோபால், மாநகராட்சி மேயர் திருமதி கார்த்தியாயினி ஆகியோர் தமிழக அரசின் சார்பில் புடவை, வளையல், பூ, பழம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். மேலும் இந்த விழாவில் கர்ப்பிணி தாய்மார்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், உணவு முறைகள், பிறந்த குழந்தைகள் முதல் வளரும் வரை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு முறைகள் ஆகியவற்றை விளக்கும் வகையில் கண்காட்சி இடம்பெற்றிருந்தது. விழாவில் கலந்து கொண்ட கர்ப்பிணி பெண்கள் தாயுள்ளத்துடன் தாய் வீட்டு சீதனமாய் சீர்வரிசை பொருட்களை வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வீரலூரில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் கலந்து கொண்ட கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு வி. பன்னீர்செல்வம், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் 131 பயனாளிகளுக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனிடையே விழுப்புரத்தில் நடைபெற்ற விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிய நிர்வாகக் குழு கூட்டத்தில் 2 மாவட்டங்களைச் சேர்ந்த 24 நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் 6வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.